தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் ஒரு முறை திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது சிலுவை முத்து என்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்னை அழைத்து கொண்டு பங்கு தந்தையினுடைய அலுவலகத்திற்கு வந்தார். அந்த ஆட்டோ ஓட்டுநரை பார்க்கும்போது சில அடையாளங்கள் வெளிப்படையாக தெரிந்தன. ஒன்று, அவருடைய பெயரிலேயே இருக்கிறது சிலுவை முத்து. பிறகு மேலே 2 பட்டனை அவுத்து விட்டு இருந்தார். 2 பட்டன் அதை அவுத்து விட்டுட்டு பெரிய சிலுவை ஒன்று அவருடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட அடையாளங்களோடு ஒரு மதத்தின் பெயரை தாங்கிக் கொண்டு ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை அழைத்து கொண்டு அந்த பங்கு அலுவலகத்திற்கு வந்து விட்டவுடனே அங்கிருக்கின்ற பங்கு தந்தை இவரை அறிமுகம் செய்கிறார். ஃபாதர் நல்ல மனுஷன், யாரையும் ஏமாற்ற மாட்டார், யாரிடத்திலும் அதிகமாக பணம் வாங்க மாட்டார், தாராள உள்ளத்துடன் உதவி செய்யக்கூடியவர், எந்த நேரத்திலும் எந்த உதவிக்கு வேண்டுமானாலும் இவரை அழைக்கலாம். அற்புதமான ஒரு மனிதர், தெய்வ பயமுள்ள ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர் என்று சொல்லி அந்த சிலுவை முத்துவுக்கு அடையாளங்களை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பெயரோ அவர் அணிந்திருந்த சிலுவையோ அவருடைய அடையாளங்கள் அல்ல, மாறாக அந்த பங்கு குருவானவர் அவரை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீடுகளை கொடுத்ததுதான் அவருடைய அடையாளம் என்று நான் கருதுகிறேன். குல்லா அணிந்திருப்பது ஒரு அடையாளம், சிலுவை அணிந்திருப்பது ஒரு அடையாளம், பட்டை தீட்டிக் கொண்டிருப்பது அடையாளம். இது அனைத்தும் ஒரு மதத்தை வெளிப்படுத்துவது. அடையாளத்தை விட ஆன்மீகம்தான் மிக மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். சாதி, ஊர், பெயர், மொழி, மதம், கட்சி இவை அனைத்தும் அடையாளங்களே. இந்த அடையாளங்கள் பல நேரங்களில் மோதல்களுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுத்து விடுகிறது, வன்முறைக்கு வழிவகுத்து விடுகிறது. இதை காட்டிலும் மனிதமும் மனித நேயமும் மிக மிக முக்கியம், அவசியம். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளங்கள் என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. சிலுவை அணிவது, அங்கி அணிந்து கொண்டிருப்பது, ஒரு குருவானவராக நான் அங்கியை அணிந்து கொண்டிருப்பது, ஜெபமாலை வைத்துக் கொண்டிருப்பது, வசனங்களை எழுதி வைப்பது, ஆட்டோல, கார்ல, வீட்டு முன்பாக வசனங்களை எழுதி வைப்பது எல்லாமே அடையாளங்கள் தான். இந்த அடையாளங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதனுடைய அடையாளங்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை விட கிறிஸ்துவின் அடையாளத்தை தாங்கி வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அடையாளம் எது? கிறிஸ்துவின் அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம் அன்பு, இரக்கம், அமைதி, மனிதநேயம், சகோதரத்துவம், உதவி செய்கின்ற நல்லுள்ளம், பிறர் நலம், நம்பிக்கை, ஆறுதல், கருணை. இவையெல்லாம் கிறிஸ்துவின் அடையாளங்கள். கிறிஸ்துவத்தின் அடையாளத்தை விட கிறிஸ்துவின் அடையாளத்தை தாங்கிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதற்கான அழைப்பு தான் இந்த நாள். இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக ஒரு மகத்துவமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனாவின் அடையாளம் என்பது மனமாற்றத்தின் அடையாளம். அந்த நினிவே மாநகர மக்கள் எப்படி மனம் மாறினார்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளுக்குரிய வாழ்வை வாழ்ந்தார்கள்,
தங்களுடைய தீய வழிகளை விட்டு விட்டார்கள். தீய அடையாளங்களை வெறுத்துவிட்டு, தீய அடையாளங்களை ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல அடையாளங்களை தேர்ந்து கொண்டு அதன் வழியாக கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதைத்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. யோனாவின் அடையாளம் துன்பம். அவர் மீனின் வயிற்றில் இருந்தது ஒரு துன்பத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது ஒரு துன்பத்தின் அடையாளம். அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அவரை வெளியே துப்பியது உயிர்ப்பின் அடையாளம். யோனாவை வெளியே துப்பியது உயிர்ப்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாளுக்கு பிறகு தன்னுடைய மரணத்தின் பிடியிலிருந்து உயிர்த்தெழுந்தது உயிர்ப்பின் அடையாளம். யோனாவுக்கு கிடைத்த புது வாழ்வு என்பது அவருடைய அடையாளம். அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தது ஒரு புது வாழ்வு, புது வாழ்வின் அடையாளம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்வது நிலை வாழ்வின் அடையாளம், மீட்பின் அடையாளம். இந்த மீட்பின் அடையாளத்தை தாங்கிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிளவுகளையும் பேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு வருகின்ற அடையாளங்கள் நமக்கு தேவையில்லை. மனித நேயத்தோடும் மனிதத்தோடும் வாழ்கிற அடையாளங்கள் தான் நமக்கு தேவை. நாம் எந்த அடையாளத்தை நம் வாழ்க்கையில் தூக்கி பிடித்திருக்கிறோம்? எந்த அடையாளத்தை தாங்கியவர்களாக வாழ்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் வெறும் பெயரளவில் கிறிஸ்துவ அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கிற அடையாளங்களை கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கிற அடையாளங்கள் தான் இந்த சமூகத்தில் நம்மை அடையாளப்படுத்தும். நம்முடைய பெயரோ புகழோ அந்தஸ்தோ சாதியோ மொழியோ இனமோ கட்சியோ மதமோ நம்மை அடையாளப்படுத்துவதில்லை. மாறாக நமக்குள் இருக்கின்ற இரக்க குணமும் அன்பும் மனிதநேயமும் கருணையும் தான் நம்மை அடையாளப்படுத்தும். இந்த அடையாளங்கள் வாழ வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.